இங்கே பாருங்கள், இந்த ஒரே செடியில் தர்பூசணி எவ்வளோ பெரிய காய் வந்துருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செடியை வந்து பார்த்து வளர்த்துனேங்க. இதுக்கு வந்து லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த டூப்பில் கட்டுங்கிறாங்க பழமெல்லாம். இப்போ நம்ம வந்து ஒரிஜினலாக பார்க்கலாம். கடைசியாக வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டு விட்டுலாம். இது இப்போதைக்கு வந்து ஒரு பழத்தோட வந்து வீடியோ வந்து நம்ம கட் பண்ணுறோம். அப்புறமேட்டுக்கு வந்து நான் சாயங்காலம் இது ஒரு வீடியோவாக உடைக்கும் போது கட் பண்ணும்போது ஒரு வீடியோவை நம்ம எடுத்து நம்ம வீடியோ வந்து நம்ம அப்லோடு பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், சரிங்களா? அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பழன்னு பாருங்கள். அப்பப்போ சுள்ளெரும்பெல்லாம் இருக்குது மக்களே. பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம், சூப்பராக இருக்குதுல்ல? இது எனக்கு ஒரு நாளைக்கு கூட பத்தாது. இன்னொரு காய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருக்குங்க. ஒரே செடியில் இவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ காய்னு. நான் வந்து பேப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து எலி பெருக்கானெல்லாம் நிறைய இருக்குது, சாப்பிட்றதுன்னு தான் பேப்பர் போட்டிருக்கேன். யாரும் நம்பாதீங்க, விவசாயிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க. இந்த தர்பூசணி வியாபாரிகள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த கலர் வருமா அந்த கலர், தர்பூசணி வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். இதை நான் அரிஞ்சு ஒரு வீடியோவாக வந்து நான் எடுத்து போடுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.